வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மதுசூதன். கனடாவினுடைய ஒரு மாகாணம், அதாவது பிரிட்டிஷ் கொலம்பியாவினுடைய பல கடற்கரைகளுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டு அந்த பீச், அந்த கடற்கரைகள் இழுத்து மூடப்பட்டிருக்கின்றன. எந்த சுற்றுலா பயணிகளும் அங்கு செல்ல முடியாதவாறு அது பாதுகாக்கப்பட்ட பிரதேசமாகவும் சுனாமி ஹெசாட் ஏரியாவாகவும் அது பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றது. என்ன விடயம் என்றால், ரஷ்யாவில் ஏற்பட்ட நிலநடுக்கம் அதிகமாக கிழக்கு கடற்கரையொட்டி ஏற்பட்ட மிகவும் கூடிய ரிச்சர்ட் அளவிலான 8.8ஐயும் தாண்டிய அந்த நிலநடுக்கத்தின் பாதிப்பின் விளைவாக அலாஸ்கா பகுதி, அமெரிக்காவினுடைய பகுதிகள், கரீபியன் தீவு பகுதிகள், ஈக்குவடோர் மற்றும் கனடாவினுடைய பிரிட்டிஷ் கொலம்பியா பகுதிக்கு சுனாமி எச்சரிக்கை முன்னரே விடுவிக்கப்பட்டிருந்தது. அதன் பின்னணியில்தான் இந்த பிரிட்டிஷ் கொலம்பியாவினுடைய பல பகுதிகள், வான்கூவர் பகுதிகளுடைய பல கடற்கரைகள் சுற்றுலா பயணிகள் கூடுகின்ற கடற்கரைகள் தடை செய்யப்பட்டிருக்கின்றன, மக்களை பாதுகாக்கும் விதமாக. இந்த வகையிலே நாங்கள் பார்த்தோம் என்றால், உங்களுக்கு தெரியும், ரஷ்யாவினுடைய இந்த இங்காலி பகுதி, கிழக்கு பிராந்தியமும் அமெரிக்க கண்டமும் அருகருகாக இருக்கின்றது. அலாஸ்கா இப்பொழுது அமெரிக்காவுக்கு சொந்தமாக இருந்தாலும் அது முன்னர் ரஷ்யாவினால் அமெரிக்காவுக்கு கையளிக்கப்பட்ட ஒரு பிராந்தியம். ஆகவே அமெரிக்காவும் ரஷ்யாவும் அருகருகாக இருக்கக்கூடிய நாடுகள். இடையே ஜப்பான் பிராந்தியமும் இருக்கின்றது. இந்த ஜப்பானுக்கும் சுனாமி எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டிருக்கின்றது. ஏலவே ஜப்பான் தான் அதிகளவு நிலநடுக்கங்களையும் எரிமலை வெடிப்புகளையும் சந்தித்து தானே சுனாமியை எதிர்கொள்கின்ற நாடு. ஆனால் இன்று ரஷ்யாவினுடைய கிழக்கு கடற்பரப்பு பிராந்தியத்தில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த மிக அதிகளவான ரிச்சர்ட் நிலநடுக்கத்தினால், அதிர்வினால் ஜப்பானும் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. ஜப்பானிலும் சில மீட்டர் உயரமான அலைகள் அவதானிக்கப்பட்டிருக்கின்றன. இதன் எதிரொலிப்பாக இந்த அமெரிக்காவினுடைய சுனாமி அவதானிப்பு மையம் பல இடங்களுக்கு, குறிப்பாக அமெரிக்காவுடைய அலாஸ்கா, ஈக்குவடோர், கரீபியன் தீவுகள் மற்றும் வான்கூவர் பகுதிகள், ஜப்பான் போன்ற பகுதிகளுக்கு சுனாமி எச்சரிக்கை 3 மீட்டருக்கும் அதிகமான அலைகள் மேலெழுந்து வரக்கூடும், மக்களை தயார் நிலையிலே வைத்திருக்குமாறு அறிவித்திருக்கிறது. அதன் பின்னணியில் கனடா அரசாங்கத்தினால், வான்கூவர் அரசினால் பிரிட்டிஷ் கொலம்பியாவிலே அவதானிக்கப்பட்ட சுனாமி எச்சரிக்கை அவதானிப்பு இடங்களை மூடியிருக்கின்றது. அங்கே மக்கள் செல்லக்கூடாது. ஆகவே இப்பொழுது அங்கே சுற்றுலா பயணிகளாக சென்றிருப்பவர்கள், சமர் காலத்தை அனுபவிப்பதற்காக சுற்றுலா பயணிகளாக சென்றிருக்கின்ற உறவுகள் மற்றும் மக்கள் பாதுகாப்பாக கடற்கரையை விட்டு ஒதுங்கியிருக்க வேண்டும். இவ்வாறான அபாய இடங்களுக்கு செல்லக்கூடாது என்பதையும் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஆகவே சுனாமி ஏற்பட்டாலும் மக்களுக்கோ சொத்துக்களுக்கோ எந்த பாதிப்பும் வரக்கூடாமல் நாங்கள் இறைவனை பிரார்த்திப்போமாக. மீண்டும் ஒரு நல்ல பதிவினூடாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.